நாங்கள் கேட்டது 10 சீட்டு 12 சீட்டு, நீங்கள் 8 தான் கொடுத்தீங்க. டீ பார்ட்டி எதுக்கு வச்சிங்க? போஸ்டன் டீ பார்ட்டி மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது எல்லாம் சரி செய்யணும் தானே கொடுத்தீங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. 3 பேருக்கு அங்கே சீட்டு கிடையாது சார். எஸ்எஸ் பாலாஜிக்கு இல்லை, ஆலூர் ஷானவாஸ்க்கு இல்லை, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா? எல்லா முகங்கள் கட்சி வந்து வளரணும் அப்படின்னா ரொட்டேஷனில் கொடுத்து தானே சார் ஆகும். கரெக்டாக, ஃபேர் இனஃப். பாஜக அதிமுகவுக்கு ஒரு செல் பற்றி பேசுகிறோமில்ல, டீட்டெயிலாக பேசுகிறோம்ல, அதை பற்றி ஏன் பேசக்கூடாது? அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றோம்? சமூக ஊடகங்களில் கூட அவ்வளோ வர்றது கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மகாராஷ்டிரத்தில் போய் ஃபட்னாவிஸ் பார்க்குறது இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டேலாம் பார்க்குறது இருக்கட்டும், ரொம்ப நாள் பார்த்தாச்சு. இப்போ நடக்கிறது இங்கே சட்டமன்ற தேர்தல். இப்போ இந்த உள்ளூர் பிரச்சனை இப்போ கூட இந்த 20 நாள் பேசாமல் நாங்கள் திருப்பியும் பீகார் தான் பேசுவோம், நாங்கள் திருப்பியும் வந்து மோடி வந்துடுவார், திருப்பியும் பிஜேபி தாமரை வளர்ந்துடும். ஏன் அங்கே நடந்ததெல்லாம் இங்கே நடக்கக்கூடாதுன்ற அக்கறையில் கூட இருக்கலாம்ல? ஏன் இப்போ வந்து அதை விட அதிகமாக ரேப் பெர் கேபிட்டா அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு தரவுகள் வெளியில் வந்துச்சு. அது என்ன புரிதல்? அப்போ என்ன சொல்ல வரோம்? நம்ம இங்கே வந்து பாலியல் சீண்டல் இல்லை, கஞ்சா போதை எதுவுமே இல்லை, இங்கே வந்து தூய்மை பணியாளர் போராட்டம் இல்லை, விவசாயிகள் போராட்டம் இல்லை, ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் போராட்டம்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்குது. நம்ம பேசி முடிச்சிடலாமா சார்? அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் அவலங்கள் என்னென்ன விஷயத்துக்கு போராட்டம் நடந்ததோ அதை விட கூட 2 போராட்டம் நடக்குது. இது மக்களுக்கு தெரியும்.